வணக்கம். ஜனனி சென்ம சவிக்கையுமாம் பக்தனி உள்ள சம்பந்தமாம் பதவி ஒரு புண்ணியனாம் இலக்கியதே ஜென்மம் அறிவோம் நம்ம பகவதேகாலி பத்திரகாலி ராராவாவா அட்டம்பேதம் குறுக்கம்பட்டு சிவாய் நம்ம குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி. காலபுருஷ சக்கரத்தில் முதலாவது ராசி மேஷம். மேச ராசி செவ்வாயுடைய ராசிங்க. மேச ராசி பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் மேச ராசியில் நம்ம நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி என்றாலே கேது, பரணி என்றால் சுக்கிரன், கிருத்திகை என்றால் சூரியன். அப்போ ஒரு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அந்த கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினியில் பிறந்தால் கேது திசையும், பரணியில் பிறந்தால் சுக்கிரன் திசையும், கிருத்திகையில் பிறந்தால் சூரியன் திசையும் வரும். அப்போ இந்த நட்சத்திர பாதசாரங்கள் மொத்தம் 9 பாதமுங்க, 2.25 நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் மேசராசினா இப்போ சூரியனுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம், அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம். அதாவது இந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் நான் அமைப்பவன். அதுக்குண்டான கிரகடைவுகள் கோச்சார ரீதியாக மேசராசினா செவ்வாய் பலமாக இருக்கணும். யோகாதிபதினு சொல்லக்கூடிய மற்ற கிரகங்கள் 5, 7, 9 இந்த கிரகங்களெல்லாம் பலமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதான் திசாபத்தி பலன்களுக்கு தகுந்த மாதிரி நட்சத்திர பலன். அஸ்வினா கேது மூலம், கேது இப்போ 1ஆம் பாதம்னா 7 வருஷம் நிற்குங்க. இந்த 7 வருஷம் பிறந்ததுலேருந்து இந்த ஜாதகர் கேது திசை முடிய வரைக்கும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம். இந்த குழந்தை நட்சத்திரம் 7 வருஷம் வரைக்கும் கஷ்ட நஷ்டத்தை 2வது சுக்கிரன், பரணி என்றால் சுக்கிரன். பரணி 20 வருஷம் திசாபத்திங்க. இந்த 20 வருஷம் பரணி சுக்கிரன் இந்த லக்ன ராசி எப்படி அமைதோ அதுக்கு தகுந்த மாதிரி யோக பலம் செய்யும். அதுக்கு அடுத்தது சூரியன், சுக்கிரனுக்கு அடுத்தது சூரியன். இது 1/1 வருங்க. இது என்னென்னா இந்த ஜாதகத்துக்கு உண்டான அமைப்பு. ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம். இந்த 2.25 நட்சத்திரம் ஈவனாக வர்றதே இல்லை, நேருக்கு எதிர்மறையாக தான் இருக்குது. அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இது மேசராசிக்கு உண்டான விஷயம். மேசராசி செவ்வாயுடைய ராசி, மேடான ராசி. இதில் 5, 7, 9 சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அடையும். அது ஒரு சிறப்பம்சமெல்லாம் இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பிறந்த நேரம் என்னமோ, அந்த லக்கணம் என்னமோ, அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கும். அதுக்குண்டான அமைப்புகளை பார்த்து ஜோசியரை பார்த்து செல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜோசியரோட கான்டாக்ட் வச்சு என்னென்ன திசாபத்தி இந்த காலகட்டத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஜோசியர் பார்த்து சந்திச்சுக்கணும். மேசராசியில் ஒரு 2.25 நட்சத்திரம் இருக்குது. இந்த 2.25 நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் தான். இருந்தாலும் அவையே எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் அணக்கமாகிறது இந்த வீடியோ மூலம் நாம் சொல்கிறோம். இதுக்கு மேலே நீங்கள் எதாவது பார்க்குறோன்னா ஜோசியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.